சோ பகவான் பகவானுடைய கோபத்துக்கு ஆளானா கூட குரு நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிடுவார், நம்மளை காப்பாத்திடுவார். ஆனா அந்த குருவினுடைய கோபத்துக்கு ஆளாக கூடாது அப்படின்ட்டு சொல்றது ஒரு வழக்கம். ஓகே, இப்போ இங்க அம்பாள் தான் குரு ஸ்தானத்துல இருக்கா. சரியா? அந்த அம்பாள் குரு ஸ்தானத்துல இருக்கா அப்படிங்கறது நமக்கு பின்னாடி வரக்கூடிய சில நாமால இருந்து நம்ம நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆல்சோ சௌந்தர்ய லஹரியினுடைய முதல் வரி, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஃபர்ஸ்ட் லைன்ல சிவசக்தி ஆயுக்தோன்னு ஆச்சாரியால் போடுறார். அப்போ சிவன் அம்பாள் மனசு வச்சாதான் என்ன பண்ணுவார், அவர் வேலை பார்ப்பார். அம்பாள் மனசு வைக்கலனா ஒரு அணுவும் அசையாது. சிவன் சக்தியோடு கூட இருந்தாதான் அவர் வேலையே பார்ப்பார் அப்படின்னு சொல்றச்சே, இங்க என்ன என்ன எப்படி எப்படி இருக்கா அம்பாள் அப்படின்னு கேட்டா குரு ரூபமா இருக்கா. அப்ப அந்த குரு ரூபமா இருந்துண்டு மன்மதனுக்கு அனுகிரகம் பண்றாள். சிவபெருமானே கோபப்பட்டா கூட குரு ரூபமா இருந்துட்டு மன்மதனுக்கு அனுகிரகம் பண்றா அப்படிங்கிறது தான் அடுத்த தாத்பரியம். சரியா? இது இந்த இந்த வரி என்ன வரி? ஹரநேத்ராக்னி சந்தத்த காம சஞ்சீவன் ஔஷதி அப்படிங்கிறதுக்கான தாத்பரியம். அடுத்த வரி என்ன அப்படின்னு கேட்டாக்க ஸ்ரீமத் வாக்பவ கூட்டைக ஸ்வரூப முக பங்கஜா. சோ இதோட அர்த்தம் என்ன பார்த்தோம்? அதாவது வாக்பவ கூட்டமே, சாட்சாத் அந்த வாக்பவ கூட்டமே தான் அம்பாளினுடைய வதன தாமரையாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸ்ரீமத் அப்படிங்கிற வார்த்தைக்கு மரியாதைக்குரிய, மேன்மையானங்கிற அர்த்தம் இருக்கு. ஓகே, இங்க ஏன் அத வாக்பவ கூட்டத்துக்கு ரெஃபரன்ஸ் போட்டிருக்கா, அதுக்கு முன்னாடி அத போட்டிருக்கா அப்படின்னு கேட்டாக்க, இந்த ஸ்ரீமத் அப்படிங்கறச்சே மேன்மையானது அப்படின்னா இது எப்பேற்பட்ட மேன்மையை கொடுக்கறது அப்படின்னு கேட்டா ஞானத்தை கொடுக்கறது. ஓகேவா? என்ன ஞானத்தை கொடுக்கறது அப்படின்னு கேட்டா சாஸ்திர ஞானத்தை கொடுக்கறது. ஓகே, என்ன சாஸ்திரம்? மோட்சம் அடையறதுக்கான விதிமுறைகள் என்ன அப்படிங்கிற அந்த சாஸ்திரத்தினுடைய ஞானத்தை கொடுக்கறதுனால அந்த வாக்பவ கூட்டத்துக்கு ஸ்ரீமத் அப்படிங்கிற அந்த மரியாதை. ஓகேவா? ஏன்னா அது ஞானத்தை கொடுக்கறது. சரியா? நெக்ஸ்ட் இந்த வாக்பவ கூட்ட மந்திரமானது எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டா ரெண்டு விஷயங்களை அனுகிரகம் பண்றது. ஓகே, இந்த ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா ஞானத்தை கொடுக்கறது அப்படின்னு பார்த்துட்டோம் இல்லையா? எப்பேற்பட்ட ஞானத்தை கொடுக்கறதுனா ரெண்டு விதமான ஞானத்தை கொடுக்கறது. ஓகே, ஒண்ணு கர்ம ஞானம், இன்னொன்னு மோட்ச ஞானம். ஓகே, இந்த ரெண்டு விதமான ஞானத்தை கொடுக்கறதுனாலதான் அதுக்கு ஸ்ரீமத் வாக்பவ கூட்டம் அப்படிங்கிற பேர் வந்தது. ஓகே, தர்ம ஞானம் அப்படிங்கறச்சே என்ன? ஒண்ணு ரொட்டீனா நம்ம அப்ளை பண்ணக்கூடிய தர்மங்கள், விவகார தர்மம். ஓகே, ஜென்ரலா நாம லைஃப்ல நம்மளுடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸ்ல தர்ம வழியில எப்படி நடக்கணும் அப்படிங்கிற ஞானத்தை கொடுக்கறது. அடுத்தது மோக்ஷ ஞானம் அப்படிங்கறச்சே, மோக்ஷங்கிறச்சே பரமார்த்த ஞானம், அந்த பரம்பொருள் பத்தின ஒரு ஞானத்தை கொடுக்குது. சோ வாக்பவ கூட்டம், வாக்பவ கூட்டத்துக்கு ஸ்ரீமத் அப்படிங்கிற ஒரு அடைமொழி இருக்கு. ஏன்னா அது ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஞானப்பிரதமா இருக்கு. அதுதான் ஆக்சுவலான டேர்ம். ஓகே, ஞானப்பிரதமா இருக்கிறதுனாலதான் அதுக்கு ஸ்ரீமத் அப்படிங்கிற அடைமொழி. அது எப்பேற்பட்ட ஞானத்தை கொடுக்கறது அப்படின்னு கேட்டாக்க தர்ம ஞானம் அண்ட் மோக்ஷ ஞானம். இது அடுத்த தத்துவார்த்தம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தாக்க இது இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா ஸ்லோகத்திலேயே இருக்கு. முக பங்கஜா அப்படின்னு இருக்கு. திரு தாமரை போன்ற அந்த திருமுகத்திலதான் இந்த வாக்பவ கூட்டமானது அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ இந்த மந்திரம் மந்திரம் என்னது? அம்பாளினுடைய திருமுகம் தான் இந்த வாக்பவ கூட்டத்துல அடங்கி இருக்கிற மந்திரம். அது எத்தனை அக்ஷரம்னு பார்த்தோம்? 5 அக்ஷரம்னு பார்த்தோம். கரெக்டா? மொத்தமா பஞ்சதசாட்சரி. அது 3 பாகமா பிரிக்கப்பட்டிருக்கு. 3 பாகத்துல பிரதம கூட்டம் வாக்பவ கூட்டம்.
அந்த வாக்பவ கூட்டம் எங்க இருக்குன்னு கேட்டா முகத்துல, அம்பாளினுடைய முகத்துல அமைஞ்சிருக்கு. ஓகே, அந்த வாக்பவ கூட்டமானது ஞானத்தை கொடுக்கறது, 2 விதமான ஞானத்தை கொடுக்கறது, தர்ம ஞானம், மோட்ச ஞானம். ஓகே, அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, இது அம்பாளினுடைய அந்த ஸ்வரூபத்துல அம்பாளை எப்படி மந்திர ரூபமா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு கைட்லைன் இது. ஓகே, இப்ப ஜென்ரலாவே அட் பிசிக்கல் லெவல் நம்மள வச்சு இத பார்த்தோம் அப்படின்னாக்க, ஜென்ரலா மனுஷா எப்படின்னாக்க, நம்ம நம்ம முகத்துல இருக்கிற அந்த சென்சஸ் மூலமா தான் நம்ம கொஞ்சம் அப்படியே சலனமடையும். கண்ணால பாக்குறது, வாய், ஓகேவா, தப்பா பேசுறதோ இல்லைன்னா நாக்க வச்சு தப்பான விஷயங்களை டேஸ்ட் பண்றது, கேட்கறது. சோ நம்ம எங்க மிஸ்லீட் ஆகும் அப்படின்னு கேட்டா, நம்ம இம்பார்ட்டண்டா தப்பான காரியங்களை கையால பண்றதுங்கிறது அடுத்த விஷயம். பட் ஜென்ரலா சடார்னு எங்க மிஸ் ஆகும், எங்க ஸ்லிப் ஆகும் அப்படின்னு கேட்டா, நம்ம முகத்துல இருக்கிற அந்த விஷயங்கள் மூலமா தான். ஓகே, அப்ப அந்த முகத்துல இருக்கிற விஷயங்கள் பேலன்ஸ்டா கம்போஸ்டா இருந்ததுனாக்க என்ன, அந்த அம்பாளினுடைய மந்திர ரூபமானது நம்மள மோட்சத்துக்கான வழியில நடத்தி செல்லும். சோ அம்பாளிடத்துல நம்ம முகத்தை அம்பாளினுடைய திருவடியில பதிச்சிடணும். சோ தட் நமக்கு வேற எந்த டிஸ்ட்ராக்ஷனும் நம்மள பாதிக்காம இருக்கும். ஓகே, வேற எந்த விஷயமும் நம்மள அணுகாம நம்மள தொந்தரவு பண்ணாத இருக்கும். எப்ப அது நடக்கும்னு கேட்டா, நம்ம திருமுகத்தை அம்பாளினுடைய திருவடியில பதிச்சிடணும்னா என்ன அர்த்தம், அவளுடைய திருவடிய நம்ம தியானத்துல நம்ம சிந்தையில கொண்டு வந்துட்டா நம்ம வேற எதுவும் நம்ம கண்ணு காது மூக்கெல்லாம் வேற எந்த விஷயங்களும் பண்ணாத அம்பாளினுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்களையே பண்ணிட்டு இருப்போம் அப்படிங்கிறது தான் இந்த வரிக்கான தத்துவார்த்தம். ஓகேவா, சோ ஒரு ஸ்லோகம் தான் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. பிகாஸ் வி ஹேட் அ லாங் டிஸ்கஷன் அபவுட் த மந்தர். ஓகே, சோ அந்த ஒரு ஸ்லோகம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, ஹர நேத்ராக்னி சந்தக்த காம சஞ்சீவனௌஷதிஹி ஸ்ரீமத் வாக்பவ கூட்டைக ஸ்வரூப முக பங்கஜா. இந்த ஒரு ஸ்லோகம் தான் எனக்கு முடிச்சிருக்கோம். அடுத்தது அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணலாம். சரியா? சோ ஐ ஹோப் உங்களுக்கு நான் முதல்ல சொன்னதெல்லாம் பெருசா ஒன்றும் கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கும்னு நம்புறேன். அப்படி ஏதாவது இருந்ததுன்னாக்க யூ கேன் ரீச் அவுட் டு மீ, ஆர் நெக்ஸ்ட் கிளாஸ் வரச்சே எனக்கு நீங்க கேட்டுக்கலாம். ஓகேவா? So we will finish the session for today. कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि, श्रीमन्नारायणायेति समर्पयामि.